ஸ்ரீமத் பாகவதம் 41ஆம் பகுதி. சிக்கிக்கொண்ட தேவேந்திரன் வேறு வழியில்லாமல் அப்போதைக்கு குதிரையை கொடுத்துவிட்டு சென்றான். ஆனால் முயற்சியை கைவிடாமல் மீண்டும் குதிரையை திருடிக் கொண்டு போய்விட்டான். தேவேந்திரனுடைய இந்த அற்பமான செயலினால் பிருத்து மன்னர் மகா கோபம் கொண்டார். தானே சென்று அந்த தேவேந்திரனை கொன்று குதிரையை மீட்டு வருகிறேன் என்று ஆவேசத்துடன் புறப்பட்டார். ரிஷி முனிவர்கள் பிருத்து மன்னனை சமாதானப்படுத்தினார்கள். மன்னா, யாகத்திற்கு தீட்சை எடுத்த தாம் இங்கிருந்து செல்லலாகாது. அது மட்டுமில்லாமல் யாக பசுவை தவிர வேறு எந்த ஜீவனையும் கொல்லவும் கூடாது. தேவேந்திரனை எங்களிடம் விட்டுவிடுங்கள். மந்திரங்கள் உச்சரித்து தேவேந்திரனை தானாகவே இங்கு வரவழைத்து யாக குண்டத்தில் பலியாக்கி விடுகிறோம் என்று கூறினார்கள். அப்போது பிரம்மதேவர் அவர்களை தடுத்தார். யாகங்களில் அவிர்வாகம் பெற்றுக்கொள்ளும் தேவர்களின் அதிபதியாகிய தேவேந்திரனை கொல்ல முற்படுவது சரியல்ல. 99 யாகங்களை செய்த போதே பிருத்து மன்னர் தேவேந்திரனை விடவும் புகழ் பெற்றுவிட்டார். எனவே அவர் 100வது யாகத்தை செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றனர். பின் பிருத்து மன்னரிடம் திரும்பி, அரசனே, தன்னுடைய தேவேந்திர பதவிக்கு ஆபத்து ஏற்பட்டு விடுமோ என்கிற பயத்தினாலேயே தேவேந்திரன் இப்படி ஒரு தவறை செய்துவிட்டான். தாமும் தேவேந்திரனும் இருவருமே ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவானின் அம்சமாவீர்கள். நீங்கள் இருவருமே பகவான் நாராயணரின் அம்சம் கொண்டவர்கள்தான். எனவே தேவேந்திரனை மன்னித்து விடலாம் என்று அறிவுறுத்தினார். பின்னர் பிருத்து மன்னர் தனது 99வது யாகத்தை ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் முன்னிலையில் பூர்த்தி செய்தார். அந்த யாகத்திற்கு தேவேந்திரனும் வந்திருந்து வாழ்த்தினான். ஸ்ரீ மகாவிஷ்ணு பகவான் பிருத்து மன்னரை ஆசீர்வதித்து, பிருத்து, உனக்கு என்ன வரம் வேண்டுமோ கேட்பாய், தருகிறேன் என்றார். பிருத்து மன்னர் அவரை வலம் வந்து வணங்கி, பகவானே, எப்போதும் தம்மையே நினைத்து தங்களையே புகழ்ந்து துதித்து தங்களையே பாடி தங்கள் புகழையே கேட்டு பரவசமாக வேண்டும் பகவானே என்று கேட்டார். அப்படியே ஆகட்டும். நீண்ட நெடுங்காலங்கள் தாம் இப்புவியை தர்மம் தவறாமல் ஆண்டு இறுதியாக எம்மை வந்து சேர்வீராக என்று அருளினார். அதன்படியே பிருத்து மன்னர் பகவத் பக்தி நிறைந்தவராகவே நீண்ட காலங்கள் பூ உலகத்தை அரசாண்டார். முதுமையில் தனது மகன்களிடம் ராஜ்யத்தை ஒப்படைத்துவிட்டு கானகம் சென்றார். அங்கு தவம் செய்து இறுதியாக பகவானின் பாத கமலங்களை சென்றடைந்தார் என்று சுக முனிவர் கூற, மன தூய்மையுடன் கண்கள் கசிய கேட்டுக்கொண்டிருந்தான் பரீட்சித் மன்னன். முனிவரே, நான் எந்த ஜென்மத்தில் செய்த புண்ணியமோ தெரியவில்லை. இன்று தங்கள் திருவாக்கினால் இப்புண்ணிய கதையை கேட்கும் பாக்கியம் பெற்றவனானேன். அந்த இறைவனுக்கும் புண்ணிய சீலரான தங்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்து கூறுங்கள் சுவாமி என்றான். 41ஆம் பகுதி நிறைவடைந்தது.